Hi friends, welcome to Chellam Tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். Friends, இன்னைக்கு வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினாக்கா இன்னைக்கு வீடியோல நம்ம குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்க ரெகுலரா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த அவங்களோட ஸ்கின் அப்புறம் ஹேர் எதையுமே சரியா பராமரிச்சிருக்க முடியாது. சோ அவங்க டெய்லி காலையில அவங்க அரக்க பறக்க குளிச்சிட்டு கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டியூஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு டெய்லியுமே பிஸியா போயிட்டே இருக்கும். சோ அவங்களோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நம்ம எந்த ஒரு கேருமே எடுத்துக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது இப்போ சம்மர் வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ சரியான கோடை. ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கு அப்புறம் ஹேருக்கு அது எல்லாத்துக்குமே எப்படி எல்லாமே நம்ம கேர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு 1.5 மாசத்தை நம்ம எப்படி எல்லாமே நம்மளோட குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது என்னோட பேபி ஷகீம். ஸோ அவங்களோட ஹேர் எவ்வளோ ட்ரையா இருக்கு பாருங்க. அப்புறம் அங்கங்க டேண்ட்ரஃபும் இருக்கு. ஸோ அவங்களே குளிச்சுட்டு அவங்களே இது பண்ணிட்டு சரியா கேர் எடுத்துக்காததுனால ஸோ இந்த வெக்கேஷன் இந்த கோடை ஃபுல்லாக நான் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கின் கேர் அப்புறம் ஹேர் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான ரெமெடி மூலியமாக சூப்பராக நம்ம அவங்கள இது பண்ணலாம். ஸோ அவங்களோட ஹேர் எல்லாத்தையுமே நல்லாவே பராமரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ரெமெடி பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஹேர் எவ்வளோ சில்கியா ஸ்மூத்தியா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நம்மளால ரெகுலரா பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்காக நம்ம கேர் எடுத்து இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணலாம். இன்னைக்கு என்னோட பேபியோட ஹெட்க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன்னாக்கா இந்த மாதிரி ட்ரையா இருக்கிற இந்த ஹேரை ஸ்மூத்தியா மாத்திக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற வெள்ளைக்கரு மட்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம அதை தலை ஃபுல்லா அந்த ஸ்கால் ஃபுல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா கையால அப்படி பிடிச்சி விட்டு மசாஜ் மாதிரி கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அந்த தலையை வச்சிருங்க. அதுக்கு அப்புறமா நீங்க ரெகுலரா எப்படி குளிக்க வைப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி என்ன ஷாம்பு போட்டு குளிக்க வைப்பீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்க குளிக்க வச்சிடலாம். ஸோ அந்த தலையில அந்த வேர்க்கணு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க. இந்த முட்டை நம்ம அப்ளை பண்றதுனால உடம்புல இருக்கிற அந்த ஹீட் எல்லாமே நல்லாவே குறைஞ்சி நம்ம நல்ல ஒரு ரீஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்க இது குழந்தைகளுக்குன்னு இல்லை. ஸோ உங்களோட ஹேர் அந்த நுனியில் எல்லாமே அந்த ஹேரோட கீழ்ப்பகுதியில நுனியில் எல்லாமே வெடிப்பு வெடிப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த மாதிரி ஒயிட் எக் இருக்கு இல்லையா வெள்ளைக்கரு, ஸோ அதை மட்டும் எடுத்து நல்லா உங்களோட அந்த ஹேர்ல நல்லா தடவி தடவி வச்சிருந்து நீங்க 1/2 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே கியூர் ஆகும். ஸோ இப்போ பாருங்க இந்த தலை எவ்வளோ ட்ரையா இருந்துச்சு. நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ குழந்தைங்கிறதுனால ஒரு எக் நான் எடுத்து ஃபுல்லா தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது உங்க ஹேருக்கா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 2 வெள்ளைக்கருவை எடுத்து நீங்க ஃபுல்லா தடவிக்கோங்க. ஸோ அதுல இருக்கிற மஞ்சள் கருவை நீங்க குழம்புல அந்த மாதிரி இல்ல பொரியல்ல அந்த மாதிரி போறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம தலையில அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நான் குளிக்க வச்சுட்டு உங்ககிட்ட எப்படி இருக்கு அந்த ஹேர் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு சில்கியா ஸ்மூத்தியான ஒரு ஹேர் கிடைச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ட்ரையா அப்படியே வர வரன்னு இருந்துச்சு முடி. இப்போ எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது நம்ம ஹேருக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாரம் வாரம் என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அதுவும் பேபியோட ஸ்மூத்தான அந்த ஸ்கின்னுக்கு வீட்டில் இருக்கிற ரெமெடி அதுவும் இயற்கையான ரெமெடி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீக்லி 1 வீடியோஸ்ல பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ சில்கியா ஸ்மூத்தியா இருக்கு. டேண்ட்ரஃபும் இல்லை பாருங்க. ஸோ முதல்ல பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ட்ரையா அப்படி வறண்டு போன ஹேர் இப்போ எவ்வளோ அழகா பிளாக்கா சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ ஒன்லி எக் அந்த எக்கோட வெள்ளைக்கருவு அதுக்கப்புறம் குழந்தை குளிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்
நாலேஜாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன என் குழந்தைங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காத நண்பர்கள் வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.